கஸ்டர்ட் வந்து செய்ய போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கேன் நான். இது வந்து எல்லோவில் தான் இருக்கும். நான் பால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குது. பால் காப்பர்லேயே நான் வந்து பாலை வந்து ஹீட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பால் வந்து சிம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரமோ எது வந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதாங்க மெயினாக தேவை. இந்த கஸ்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஷாப்பில் கூட வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து வாங்கி சாப்பிடும்போது 150 இல்லை வந்து 180 கொடுப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் வந்து இருக்காது. ஃப்ரூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காது சாப்பிடும்போது. ஃப்ரூட் கஸ்டர்டில் ஃப்ரூட் தான் நிறைய இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நாங்கள் இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு டைம் செய்யறது அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஸ்மெல்லு ஒன்று நல்லா இருக்குங்க. அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டரில். நான் எப்போவுமே பாலில் தான் அங்கே மிக்ஸ் பண்ணுவேன். பால் வந்து நான் காய வச்சுட்டேன். ஹீட்டாக இருக்குதா, ஹீட்டில் எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் மிக்ஸை வந்து பாலில் வந்து சேர்த்துக்கலாம். பாலில் வந்து நான் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணுறேன். ஹை ஃப்ளேம் பண்ணும்போது பாருங்கள் டைட் ஆகிடுச்சு. ஸோ நான் சிம் பண்ணிக்கிறேன். சேர்த்த உடனே நம்மளுக்கு இது போல் நம்மளுக்கு டைட்டாக ஒரு இப்படி வரணும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதை. ஸோ இப்போது ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளுக்கு ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் வரணும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டோட இந்த பவுடரும் பாலோட வந்து மில்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர்லாம் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. சர்க்கரை நான் வந்து மில்க் மேட் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேனே. இது நல்லா ஆறணும். நம்ம வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சோம்னா லேட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வந்து நார்மலில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மலில் வைங்க. இது வந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறது ஆப்பிள், மாதுளை பாருங்கள் அந்த லீஃபோடு இருக்குது மாதுளை. அதுக்கப்புறம் வந்து பனானா வந்து நான் வந்து 3 எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ சேர்க்கலான்றதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து மாதுளையை வந்து எடுத்துக்கிறேன். மாதுளை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறேங்க. நம்ம இதில் வந்து நிறைய ட்ரிக் இருக்குது கட் பண்ணுறதுல. இப்போ நான் வந்து ஈஸியானது வந்து சொல்லித்தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் நம்ம வந்து பழம் கட் பண்ணிட்டோமா, கட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து நல்லா இருக்கணும். இதில் வந்து கொஞ்சம் வந்து கெட்டு போகிற மாதிரி பழம் வந்துச்சுன்னா இது வந்து ஸ்கின் அந்த மாதிரி இருக்குது, கெட்டு போனதெல்லாம் கிடையாது.
ஸோ இது வந்து கெட்டு போகிற பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது வேறு ட்ரிக் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேஃபில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வந்து பிடிச்சிக்கலாம். அப்படிலாம் இப்படி அடிச்சுட்டு இது சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தட்டும்போது அந்த பல்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடும். நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ நம்ம இப்போ இந்த என்னுடைய ஹேண்டில்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேருது. இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸி. நான் வந்து ஸ்லோவாக வந்து தட்டுறேன், ஃபாஸ்ட்டாகனா எல்லாம் தெறிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு பல்பெல்லாம் வந்து எடுத்துருக்குங்களே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழம் வந்து நம்ம பல்ப்லாம் எடுத்தோம்னா எவ்வளோ பழம்னாலையும் ஜூஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதையும் தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பழத்தை வந்து நம்ம கட் பண்ணுறதை பார்த்துக்கலாம் வாங்க. ஆப்பிளும் பனானாவும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துருக்கேன். இங்கேருந்து எதுவும் நம்மளுக்கு வந்து பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு பீஸ் இருக்கும், ஒரு பீஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு அந்த பல்ப்பை வந்து கலெக்ட் ஆகிருக்குது பாருங்கள். நான் ரெண்டுமே வந்து அப்படி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த டைமில் வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு நம்ம எப்படியும் எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோமா, இப்போ வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வந்து நான் சென்டராக தாங்க கட் பண்ணுவேன். ஸோ கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த பீசஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆப்பிள் வந்து பொடிசாக வேணும்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெருசாக வேணுனாலையும் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிக்கிறேன். பனானா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பனானா வந்து எடுத்துக்கலாம். பனானாவில் நீங்கள் வந்து ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனானா வந்து சேர்த்துக்குங்க. அதுதான் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மேலே இருக்க ஸ்கின் எடுத்துட்டோமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம். நான் வந்து இந்த ரவுண்ட் டைப்லேயே வந்து சேர்க்க போகிறேன். மூணு எடுத்துலாம் பார்த்தேன், போதும் ரெண்டு மட்டும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து நிறைய வந்து பனானா சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நாங்கள் எப்போவுமே இந்த பனானால தான் வந்து ஃப்ரூட் கஸ்டர்டு வந்து செய்வோம். இதுதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது கீழே போயிடுச்சு. ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அது மிக்சிங் பார்த்துக்கலாம் வாங்க. ஃப்ரூட் கஸ்டர்டு வந்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, ஸோ வந்து கொஞ்சம் ஹீட்டாக தாங்க இருக்குது. ஃபேனில் வச்சு நான் ஆற வச்சேன், கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மிக்சிங் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட். அப்போ தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க சாப்பிட்ணும், அப்போ தான் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் உருளி எடுத்திருக்கேன், பாத்திரம் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறது மாதுளை அப்படியே எடுத்துட்டேன். ஒரு பழமும் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறது வந்து ஆப்பிளும் ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பனானா 2 எடுத்துருக்கேன். எடுத்துட்டு மில்கி மிஸ்ஸியோட மில்க் மேட் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
இந்த டின்னு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுறேன். ஏன்னா இதில் முக்காதான் இருக்குது. ஒரு 4 டீஸ்பூனுக்கு வந்து எடுத்துட்டேன், ஒரு 5 ஸ்பூனுக்கு வந்து பாயசத்துக்கு. ஸோ இப்போது சேர்த்தாச்சு. அதான் இந்த ஒரு டின் அளவுக்கு வந்து எடுத்துக்குங்க. நான் வந்து சுகர் ஆட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது போல் ஒரு உட் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து மாறுது. ஈவினிங் டைம், நைட் ஆகக்கூடிய டைம் இப்போது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அந்த மில்க் மேட் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் சுகர் பாதி மில்க் மேட் பாதி கூட சேர்த்துக்குங்க. நான் மில்க் மேட் தான் சேர்த்துருக்கேன், சுகர் வந்து ஆட் பண்ணலை. இதை சுகரும் ஆட் பண்ணணும். ஸோ சுகர் இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் வாங்க. நான் வந்துட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தாங்க சாப்பிட போகிறேன். இப்போயே வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஆப்பிள், நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. அது உங்களோட விருப்பம் தான். வாட்டர் கண்டென்ட்டை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஆமாம், கொஞ்சம் வந்து வாட்டர் மில்லன் வந்து சேர்க்கக்கூடாது. வாட்டர் மில்லன் போட்டோம்னா அது வந்து ரொம்ப லிக்விடு வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்டுனாவே ரொம்ப வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு, நல்ல ஒரு கிரீமியான டெக்ஸ்சரில் இருக்கணும். ரொம்ப வாட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா லிக்விடாக அது நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே. ஸோ நாங்கள் வந்து இது இப்படி தான் செய்வோம். இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். எனக்கு நட்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்காது இதில் வந்து சாப்பிட்றதுக்கு. ஆப்பிள், மாதுளை, கொய்யாப்பழம், ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரூட் கஸ்டர்டு. வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்டு தான் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்களா? அந்த பாருங்க. நான்வெஜ் செய்யாதனால நம்ம வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிருக்கோம். உங்க வீட்டில் என்ன செஞ்சிருக்கீங்க? சண்டே வெஜ்ஜா நான்வெஜ்ன்றதை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.